பல காய்கறிகளை வச்சு கதம்ப கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். அது கூடவே சின்ன வெங்காயம், வரமிளகா சேர்த்து வதக்கிட்டு தக்காளி அது கூடவே சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சா தக்காளி சுருள சுருள வதங்கிரும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு 3 காய்களை வச்சு கதம்ப கூட்டு செய்ய போகிறேன். நறுக்கி வச்ச காயை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கணும். காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பொடி வாட போக சுருள சுருள வதக்கிக்கணும். பொடி போட்டு வதக்குனதுக்கப்புறம் லேசாக மல்லித்தழை தூவி கிண்டி இறக்குனா சுவையான கதம்ப கூட்டு ரெடி.